ஸ்வீட்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கேசரி தாங்க. அதை நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். பட் அது அவ்வளோவா ஹெல்த்துக்கும் நல்லதில்ல. ஹெல்த்தியாக எப்படி வீட்டிலேயே கலர் பவுடர் இல்லாமல் கேசரி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 15 முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம 1 கப் ரவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே கப்பில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்து 3 கப் கேரட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதித்து வந்தக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கெட்டி இல்லாமல் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்க்கு வச்சுருக்க கப்பில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டான கேசரி கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏன் உப்பு சேர்க்கணும்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வீட் திகட்டாது. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான கேசரி ரெடி. இது கேரட்டில் செஞ்சீங்கன்னு சொல்லி டேஸ்ட் வந்துட்டு தெரியாது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.